பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இது அநேகருக்கு உள்ள கேள்வி. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதற்கு பல்வேறு விதமான வசனங்கள் சான்று பகர்கிறது. பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல தன்னை வெளிப்படுத்தின விதம் என்னன்னா, கர்த்தருடைய தூதனானவர் என்ற அடிப்படையில் வெளிப்படுத்தியிருக்க. இன்னொரு வசனம் நம்ம படிப்போம்னா நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய பெற்றோர் இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படுகிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய தூதன் சிம்சோனை குறித்து மனோவாவின் மனைவியின் இடத்துல பேசுகிறார். மனோவாவுடைய மனைவி கிட்ட பேசுறாரு. பேசின உடனே மனோவா என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதன் எனக்கும் தரிசனமாகி பிள்ளையை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் நன்றா இருக்கும்னு சொல்றாரு. சொன்ன உடனே 8ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். வந்தவன என்ன செய்யறாருன்னா, 16ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 13:16. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அவன் தேவதூதனா? தேவதூதன் கிடையாது. தேவதூதருக்கு பலியிடக்கூடாது, தேவதூதர்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா தேவதூதர்கள் கர்த்தருடைய படைப்பு. அப்போ இது யார்? கர்த்தருடைய தூதன் போது கர்த்தரே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி அது கர்த்தர் சொல்லி சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்ல முடியும்னா 17, 18வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா கர்த்தருடைய தூதனுடைய நாமத்தை கேட்கிறார். அவர் வெறும் தேவதூதன் நினைச்சு கேட்கிறார். கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? என்னுடைய பெயர் அதிசயம். அதிசயம் அதிசயம் நமக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது இல்லையா? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய தூதரானவர் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய மனுடாவதாரத்திற்கு முன்பு இந்த உலகத்துல அவர் காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தினதை குறிக்கிறது.